நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் மிக முக்கிய 12 அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. சோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் உள்ள எந்த பள்ளிக்கும் எப்போது வேண்டுமானாலும் சென்று ஆய்வு நடத்துவேன் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதை எச்சரிக்கையாக அல்ல, பொறுப்புணர்வுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுடைய உரிமத்தை புதுப்பிக்க 3 லட்சம் வசூலிக்கும் நடைமுறை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகா ஆட்சி கவிழும் என்று ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்க கூடாது என்று சிபிஐ தலைவர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். கள் விற்பனையை அனுமதித்தால் என்னவென்று தமிழக அரசிடம் மதுரை ஐகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பழைய நிலை தொடரும் என்று தமிழக அரசு எடுத்துள்ள நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று ஜவாஹருல்லா தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலை வசூலிப்பது வரக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்குள் தடுத்து நிறுத்தப்படும் என்று அமைச்சர் திரு விக்னேஷ் உறுதியளித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அறநிலையத்துறை இணையதளம் புதுப்பிக்கப்படும். புதுப்பிக்கப்பட்ட இணையதளத்தில் தரிசன டோக்கன்கள் பெறலாம். கர்ப்பிணிகள், வயசானவர்களுக்கு தனி டோக்கன்கள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். வணிக சிலிண்டரை 5000 ரூபாய் வரை கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் இருப்பதாக வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடங்கியது. தேர்தலில் டிவிகேவினர் வெறும் 75,000 ரூபாய் முதல் 2 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே செலவிட்டு எம்எல்ஏ ஆகியிருப்பதாக அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள் கூறியுள்ளார். இதனால் லஞ்சம் பெறவோ ஊழல் செய்யவோ தங்களுக்கு கட்டாயமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அமைச்சர்கள் சமுதாய நிகழ்ச்சிகளில் பங்கேற்க கூடாது என்று முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தடை விதித்துள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடர் இடைத்தேர்தல் முடியும் வரை எந்தவித சர்ச்சைகளிலும் சிக்காமல் கூடுதல் கவனத்துடன் பணியாற்றவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். தன்னிடம் உள்ள உள்துறையை வேறொரு அமைச்சருக்கு மாற்றி விடுவது குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஆலோசித்து வருவதாக பிரபல நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் கள்ளச்சாராயத்தால் 67 பேர் பலியான சம்பவத்தால் கல்வராயன் மலையில் கூடுதல் கவனம் செலுத்த முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருப்பதாக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்வாரிய தலைமையகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. டிஜிபியிடம் சென்னை போலீசார் இதுகுறித்து பரிந்துரைத்த நிலையில் இந்த வழக்கு கைமாறியுள்ளது.